வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் உள்ள கச்சா எண்ணெயை முழுமையாக எடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதனிடையே 3 கட்டங்களாக வெனிசுலா மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் உள்ள கச்சா எண்ணெயை முழுமையாக எடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதனிடையே 3 கட்டங்களாக வெனிசுலா மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவிலிருந்து 5 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு சர்வதேச சந்தை விலையில் இடைக்கால அரசு விற்பனை செய்ய உள்ளதாக சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலாவின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி கச்சா எண்ணெயை எடுப்பது, வெனிசுலா எண்ணெய் சந்தையில் அமெரிக்க மேற்கத்திய நிறுவனங்களை அனுமதிப்பது, இதன் மூலம் வெனிசுலாவில் மாற்றத்தை கொண்டுவருவது என 3 கட்டங்களாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 5 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை எடுக்கவும், அதனை வெனிசுலா தள்ளுபடி விலையில் விற்று வந்ததைப் போல அல்லாமல் சந்தை விலையில் விற்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை அமெரிக்கா முழுமையாக கையாளும் என்றும், அந்த நிதி வெனிசுலா மக்கள் பலன் பெறும் வகையில் செலவிடப்படும் எனவும் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனால் வெனிசுலாவில் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும், அங்கு நிலவும் குழப்ப நிலை முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் வளங்களை எடுப்பது தொடர்பான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். அடுத்த கட்டமாக வெனிசுலா எண்ணெய் சந்தையில் அமெரிக்கா, மேற்கத்திய மற்றும் மற்ற நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை அனுமதித்து அதன் மூலம் வெனிசுலாவின் பொருளாதாரத்தை மீட்கப் போவதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கட்ட நடவடிக்கைகளைத் தொடர்ந்து வெனிசுலாவில் மாற்றம் ஏற்படும் என்றும், வெனிசுலாவை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் வரும் நாட்களில் வகுக்கப்படும் என்றும் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே வெனிசுலாவில் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் மூலம் அமெரிக்காவிற்கு நேரடியாக கொண்டுவரப்பட்டு பின்னர் கச்சா எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படும் என அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. இதன் மூலம் வெனிசுலாவுடனான மற்ற நாடுகளின் தொடர்பை துண்டித்து வெனிசுலா எண்ணெய் வளங்களை முழுமையாக கைப்பற்றும் பணிகளில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளதாக சர்வதேச ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.